பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிய அண்ணாமலை புதிய இயக்கத்தை இன்று தொடங்கி இருக்கிறார். வீத லீடர் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார். இது விரைவில் அரசியல் கட்சியாகவும் மாறும். அது குறித்து விரைவில் தான் தகவல்களை வழங்குவேன் என அண்ணாமலை கூறியிருக்கிறார். அண்ணாமலை பேசியிருக்கக்கூடிய பேச்சுல பல முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போகிறார் என அறிவித்து விட்டார். தேர்தலில் களமாடுவாரா என்றால் களமாடுகிறார். சட்டமன்ற பொது தேர்தல் அடுத்து தமிழ்நாட்டில் எப்ப வருகிறதோ அப்போது நான் களமாடுகிறேன். அதற்கு முன்பு உள்ளாட்சி தேர்தலை நடத்த தமிழ்நாடு அரசு தயாராகிறது. அதில் போட்டி இருக்குமா என்ற ஒரு கேள்வி அடுத்து எழும். உள்ளாட்சி தேர்தலிலும் நாங்கள் போட்டியிடுவோம். எங்கள் சார்பாக நாங்கள் வேட்பாளர்களை முன்னிறுத்துவோம், அதாவது களம் இறக்குவோம் சொல்லி அண்ணாமலை அதிகாரப்பூர்வமாகவே பேசியிருக்கார். இவற்றை தவிர அண்ணாமலை ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடியவர். பாஜகவினுடைய சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் செயல்படுவீரா அப்படின்ற ஒரு கேள்வியும் அண்ணாமலை மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கும். அதற்கான விளக்கத்தையும் அண்ணாமலை இன்று சொல்லிவிட்டார். தமிழ்நாட்டில் அண்ணாமலை, திமுக, அதிமுக, இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய தாவேகாவை எல்லாம் நாங்கள் எப்படி பார்ப்போமோ அதே போலதான் எங்களுடைய இயக்கம் இனி வரக்கூடிய காலங்கள்ல பாஜகவையும் பார்க்கும். எதிர்க்க வேண்டிய விஷயங்களுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம், ஆதரிக்க வேண்டிய விஷயங்களுக்கு நாங்கள் ஆதரவும் தெரிவிப்போம். மற்ற கட்சிகளையும் போல எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் எந்த விஷயங்களையும் எதிர்க்க போவதில்லை என்ற ஒரு விஷயத்தையும் அண்ணாமலை தெளிவுபடுத்திவிட்டார். இவை மட்டுமல்லாமல் ஏன் இந்த கட்சியிலிருந்து தான் விலகுகிறேன் அப்படின்ற விளக்கத்தையும் அண்ணாமலை அவருடைய நேரடி உரையாடலின் போது தெரிவித்திருக்கிறார். 2020 ஆகஸ்ட் 4 பாரதிய ஜனதா கட்சியில் தான் இணைகிறேன். அதற்கு முன்னதாக ஒரு நாள் தமிழ்நாட்டினுடைய முன்னணி நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாமலையை தொடர்பு கொண்டு பேசினாதாம். பேசிய போது பாஜகவில் இணைய இருக்கக்கூடிய நிலையில ரஜினிகாந்தினுடைய அழைப்பை தான் மறுத்து விட்டேன் என்பதையும் தன்னுடைய பேச்சின் அடிப்படையாக தெரிவித்திருக்கிறார். அதற்கான காரணம், நாட்டினுடைய பாஜக கட்சியை தான் நேசித்தேன், குறிப்பாக பிரதமர் மோடியுடைய தலைமைத்துவத்தை நான் ரசித்ததன் காரணமாக பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டேன் என்ற ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து இந்த கட்சியில் பயணித்து வரக்கூடிய எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு புதிய கட்சி தேவைப்படுகிறது, மக்களை ஒரு காமன் லீடராக வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தனக்கு தோன்றியதன் அடிப்படையிலே இந்த புதிய இயக்கத்தை தான் இன்று தொடங்குகிறேன் என்ற ஒரு விஷயத்தையும் அண்ணாமலை சுட்டிக்காட்டியிருக்கிறார். டிசம்பர் 4, 2025 அன்று அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிடம் தான் இந்த கட்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன், எடுத்த உடனே சொல்லக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே உங்கள் தலைமைக்கு தான் தெரிவிக்கிறேன் என கூறியதாகவும், ஆனால் சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இந்த தேர்தலுக்கு பிறகு உங்களுடைய முடிவை சொல்லுங்கள் என பாஜக தலைமை கேட்டுக்கொண்டதாகவும் அண்ணாமலை இன்றைய நேரடி உரையாடலின் போது தெரிவித்திருக்கிறார். தேர்தலும் முடிந்துவிட்டது. தேர்தலுக்கு பிறகு மற்ற தலைவர்களைப் போல தமிழ்நாட்டில் அமர்ந்து கொண்டு ராஜினாமா கடிதத்தை டெல்லிக்கு அனுப்பக்கூடாது, நேரடியாக தலைவர்களை சந்தித்து தலைவர்களிடம் இந்த விவகாரங்கள் குறித்தெல்லாம் நேரடியாக பேசியதற்கு பிறகு தன்னுடைய ராஜினாமா முடிவை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் டெல்லி சென்று பாஜகவினுடைய தேசிய தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் இருவரையுமே சந்தித்து பேசியதாக அண்ணாமலை தன்னுடைய நேரலை நிகழ்வின் போது பதிவு செய்திருக்கிறார். இவை தவிர இன்னும் சில முக்கியமான அம்சங்களையும் அண்ணாமலை பதிவு செய்திருக்கிறார். ஒன்று, இயக்கமாக மட்டுமே இப்போது நாங்கள் தொடங்குகிறோம், கட்சியாக விரைவில் அறிவிக்கப்படும் என்கிறார். இயக்கமாக தொடங்கும் போதே பல மூத்தவர்களை நம்முடைய இயக்கத்தில் இணைக்க வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராலோ 234 சட்டமன்ற உறுப்பினர்களாலோ வழிநடத்த முடியாது. ஒட்டுமொத்த 30,000க்கும் மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளால் மட்டுமே இந்த தமிழ்நாட்டை வழிநடத்த முடியும். எனவே அவ்வளவு பேர் நமக்கு தேவைப்படுகிறார்கள் என்றால் நம்முடைய இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும். எனவே நம்முடைய இயக்கத்தில் இணைய விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக இணையுங்கள் என்ற ஒரு அழைப்பையும் தமிழ்நாட்டினுடைய பொதுமக்களுக்கும் அரசியல் கட்சியுடைய பல்வேறு தொண்டர்களுக்கும் அண்ணாமலை விடுத்திருப்பதாகவே புரிந்து கொள்ள முடிகிறது. www.vtheleader.org.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரியை அண்ணாமலை தெரிவித்து இந்த இணையதளத்துல தன்னுடைய இயக்கத்துல நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் அதிமுக, திமுக என்ற இரு பெரும் கட்சிகளுக்கு மத்தியில தாவேகா தற்போது நடப்பு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய நிலையில பாஜகவினுடைய முக்கிய முகமாக தமிழ்நாட்டில் பார்க்கப்பட்ட அண்ணாமலை தனி இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார் என்பது தமிழக அரசியல்ல இன்னும் ஒரு புதுவிதமான பாதையை உருவாக்கி இருக்கிறது என்று புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழ்நாட்டில் அண்ணாமலை இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த இயக்கம் என்பது விரைவில் அரசியல் கட்சியாகவும் மாறும். அந்த அரசியல் கட்சி பொது தேர்தலில் போட்டியிடும் என்றும் அண்ணாமலை அறிவித்திருக்கிறார்.